அன்பர்களுக்கு வணக்கம். முருகப்பெருமானை ஏன் தமிழ் கடவுள் என அழைக்கின்றோம்? வாருங்கள் பார்க்கலாம். தமிழ் கடவுளாகவும் அழகின் அம்சமாகவும் விளங்கும் முருகப்பெருமானை ஏன் தமிழ் கடவுள் என அழைக்கின்றோம்? தமிழ் இனத்தை ஏன் மூத்த குடி என்று அழைக்கின்றோம் என பலருக்கும் கேள்வி எழலாம். வாருங்கள் அதற்கான விடையை இந்த சிறப்பு தொகுப்பில் அறிவோம். தமிழ் கடவுள் என போற்றப்படுபவர் முருகன். தமிழ் இனத்தை குறிப்பிட வேண்டுமானால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தோடு வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என குறிப்பிடுவது வழக்கம். அது என்ன கல் தோன்றி மண் தோன்றி என கேட்கலாம். அதாவது உலகம் தோன்றிய போது முழுவதும் கடலால் சூழப்பட்டிருந்ததாம். அதில் மேடாக உள்ள மலைகள் பகுதி வெளியே தெரிந்து அதில் மனித இனம் தோன்றியதாம். மண் என்பது மனிதர்கள் நிலத்தை உழுது பயிர் செய்து அறிவு வளர்ச்சி அடையும் முன்னரே ஆளக்கூடிய வாளோடு பிறந்த குடியாக தமிழ் இனம் இருந்ததாம். தமிழர்கள் மலைப்பகுதியை, அதாவது இயற்கையை தெய்வமாக வணங்கி வந்தனர். இயற்கை என்றால் மரம், செடி, கொடி, அதில் உள்ள விலங்குகளையும் சேர்த்து வணங்கி வாழ்ந்தனர். அப்படி உலகத்தில் தோன்றி மக்கள் முதலில் மலையில் ஒரு வகை வழிபாட்டை தொடங்கினார்கள். முருக என்ற சொல்லுக்கு அழகு என்று பொருள். மக்கள் அழகை உபசித்த ஒரு வகை வழிபாடுதான் முருக வழிபாடு என சொல்லப்படுகிறது. திருப்புகழில் அருணகிரிநாதர் முழுதும் அழகிய குமரன் என எதையும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு அழகுடன் இருப்பவர் முருகன் என பாடியுள்ளார். அழகெல்லாம் ஒன்றாக சேர்ந்ததால் அதற்கு பெயர்தான் முருகு. தமிழில் கிடைத்திருக்கும் மிக பழைய நூல்களான சங்க இலக்கியங்களில் 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு என 3 பகுதிகளாக உள்ளன. அதில் 10 பாட்டு முதல் பகுதியாக வைக்கப்பட்டுள்ளது. அதிலும் முதலாவதாக திருமுருகாற்றுப்படை உள்ளது. முருக கடவுளை நோக்கி ஒரு பக்தனை ஆற்றுப்படுத்துதல் தான் திருமுருகாற்றுப்படையாம். ஏழைகளை அந்த செல்வந்தரை சென்று பார், உனக்கு பணம் கிடைக்கும் என சொல்லுவார்கள். அதற்கு ஆற்றுப்படை நூல்கள் என்று பெயர். அப்படி ஒரு வறியவனை தன் இன்னல்களிலிருந்து விடுபட முருகனை சென்று பார் என சொல்லி பாடுவதாக அமைந்ததுதான் திருமுருகாற்றுப்படை. முருகன் எங்கு இருப்பார்? அவர் ஓரிடத்தில் இருக்கக்கூடியவரா? இல்லை அல்லவா? பக்தர்களுக்காக பறந்து சென்று அவர்தம் இன்னல்கள் தீர்க்கும் பரம்பொருள் அல்லவா அவர். முருகனுக்கு அறுபடை வீடுகள் உள்ளது என்று சொல்வது தவறு என்கிறார்கள். உண்மையில் ஆற்றுப்படை என்பதுதான் மருவி 6 படை என்றாகி இருக்க வேண்டுமாம். அதே சமயம் முருகனுக்கு 6 என்பது மிகவும் உகந்ததாம். அவரை பூஜிக்கும் போது 6 இதழ்கள் உள்ள பூக்களை கொண்டு பூஜிக்க வேண்டும் என்கிறார்கள். முருகனிடம் இருக்கும் வேல் வெறுமனே கீழ்ப்பகுதி அகன்றும் மேல் பகுதி முனையாக கூர்மையாக இருப்பது என்பது மட்டும் அல்ல. வேலின் 2 பக்கமும் மேடு தட்டி இருக்கும். அதை கணக்கிட்டால் கூட 6 முனைகள் கொண்டதாக இருக்குமாம். 6 முகங்களை உடையதாக முருகனை நாம் வணங்கியும் வருகின்றோம். இதனால் ஆற்றுப்படை என்பது 6 படையாக மாறியிருக்க வாய்ப்புள்ளது என அறிஞர்கள் கருதுகிறார்கள். திருமுருகாற்றுப்படையில் முருகனை எப்படி வணங்க வேண்டும், முருகனின் 6 படை வீடுகள் குறித்தும் குறிப்பிட்டுள்ளார் நக்கீரர். முருகன் எல்லா காலத்திற்கும் உரியவன், எல்லா வயதுக்கும் உரியவன், எல்லா நிலைக்கும் உரியவன். வள்ளி இக உலக இன்பத்தின் அடையாளம், தெய்வானை பர விண்ணுலக இன்பத்தின் அடையாளம். எனவே மண்ணுலக விண்ணுலக இன்பத்தை அருள்கின்ற அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமானை தமிழ் கடவுள் என்று அழைக்கின்றோம். கருணை கடவுள் கந்தனின் அருளால் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ முருகனை தொடர்ந்து வணங்குவோம். மற்றுமொரு ஆன்மீக தகவல்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.